வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். ஜூன் 1. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகளும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. வெளிப்படுத்துதல் 11 வசனம் 6. இங்கே 2 பேரழிவுகள் பற்றிய தெளிவான குறிப்புகள் உள்ளன. வறட்சி, வாதை. வேதாகமத்தில் வறட்சியை பற்றி நினைக்கும் போது எலியாவின் காலம்தான் பெரும்பாலும் நினைவுக்கு வரும். அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. யாக்கோபு 5 வசனம் 17. வேதாகமத்தில் வாதை பற்றி யோசிக்கும்போது எகிப்தின் மேல் மோசே வாதையை கொண்டு வந்த காலம்தான் நினைவுக்கு வரும். அவர் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. யாத்ராகமம் 7 வசனம் 20. உண்மையில் மோசே எகிப்தில் 10 வாதைகள் உண்டாகும்படி செய்தார். இருவருமே தேவனுடைய தூதவர்கள். அவர்கள் இந்த சாதனைகளை தங்கள் சொந்த பலத்தில் செய்யவில்லை, மாறாக தேவனுடைய சித்தத்தால் செய்தார்கள். வெளிப்படுத்துதலின் 2 சாட்சிகள் என்பது உண்மையில் மோசேயையும் எலியாவையும் குறிப்பதாக சிலர் நம்புகிறார்கள். ஆனால் மோசேயும் எலியாவும் இங்கே அடையாளங்களாக சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் முறையே பிரமாணத்தையும் தீர்க்க தரிசிகளையும் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரேபிலே இஸ்ரவேல் எல்லோருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். மல்கியா 4 வசனங்கள் 4-5. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்பது ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் சுட்டி காட்டுகிற ஒரு பெயர். மேலும் 10 கட்டளைகளை 2 பிரிவுகளாக பிரிப்பது என்னவென இயேசு சொன்னதையும் கவனியுங்கள். ஒன்று தேவன் மீதான அன்பு, மற்றொன்று மனிதர்கள் மீதான அன்பு. மத்தேயு 22 வசனங்கள் 37-39. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. வசனம் 40. மேலும் கட்டளைகளும் கூட 2 கற்பலகைகளில் எழுதப்பட்டன அல்லவா? யாத்ராகமம் 34 வசனம் 4. இயேசு மறுரூபமான சமயத்திலும் மோசேயும் எலியாவும் தரிசனமானார்கள். மத்தேயு 17 வசனங்கள் 1-3. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று கிறிஸ்து சொன்னதை மனிதர் கண்காண உறுதிப்படுத்துகிற சாட்சிகளாக இருந்தார்கள். அதிகாரம் 5 வசனம் 17. மனித மாம்சத்தில் வந்த தேவ வார்த்தையான இயேசு வேதாகமம் முன் அறிவித்த அனைத்தையும் நிறைவேற்றினார். அதே வாக்குறுதி வெளிப்படுத்துதலிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த 2 சாட்சிகள் அறிவிக்கிற அனைத்தும் உண்மையில் நிறைவேறும். அன்புள்ள கர்த்தாவே, எங்கள் உறுதியான அடித்தளமாகவும் நிச்சயமாகவும் நித்திய வழிகாட்டியாகவும் நீர் வேதாகமத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 40 வசனங்கள் 7-8, யோவான் 1 வசனம் 14, எபிரேயர் 4 வசனம் 12. ஆமேன்.